வணக்கம். இது பூங்காற்றின் காதல் வானிலை. பூங்காற்று புதிதானது. இன்றைய நிகழ்ச்சியில் துஷ்யந்த மன்னன் சகுந்தலை அவர்களின் காதல் கதையைத்தான் பார்க்க இருக்கிறோம். இது மகாபாரத கதையின் ஒரு கிளை கதையாக இருக்கு. மன்னன் புருவுக்கு ஒரு சில தலைமுறைகளுக்கு பிறகு விஸ்வாமித்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய கௌசிகன் அரசனாகிறாரு. ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் இருக்கிற சக்தியை பார்த்துட்டு அவர்கள் முன்னால அரச பலம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அரசனாக பிறந்தாலும் தானும் முனிவனாக வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி காட்டுக்குள்ள போய் தவம் பண்ண தொடங்குறாரு. கௌசிகன் தவம் செய்கிற தீவிரத்தை பார்த்த இந்திரனுக்கு அவர் இலக்கை அடைந்தால் தனது பதவிக்கு ஆபத்து வந்துடுமே அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. அதனால மாய வலை வீசுவதற்காக தன்னுடைய அப்சர கன்னிகைகளில் இருந்து மேனகையை விஸ்வாமித்திரருடைய தவத்தை கலைக்குமாறு பணித்து அனுப்புகிறான். மேனகையின் ஒரே நோக்கம் விஸ்வாமித்திரனின் தவத்தை கலைத்து சாதனையை தடுப்பதே. தனது முயற்சியில் வெற்றி பெறும் மேனகை ஒரு பெண் குழந்தைக்கு தாயாகிறாள். சில காலத்துக்கு பிறகு தனது சாதனாவின் மூலம் அடைந்த அனைத்தையும், தனது தவத்தின் மூலம் அடைந்த அனைத்தையும் கவனமின்றி இழந்து விட்டதை உணர்கிறார் விஸ்வாமித்திரர். கோபமடைந்து குழந்தையும் தாயையும் அப்படியே விட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறுகிறார். அப்சர கன்னிகையான மேனகை தான் பூமிக்கு வந்த நோக்கம் முடிந்ததால் திரும்ப போகணும் அப்படின்னு முடிவு பண்றா. குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு குழந்தையினுடைய அப்பா விரும்பாததால மாலினி நதிக்கரையில குழந்தைய தனியே விட்டுட்டு அவள் இந்திரலோகத்துக்கு திரும்புறா. தனியாக நதிக்கரையில் இருந்த குழந்தையை அங்கே வசித்த ஷாகுன் பறவைகள் மற்ற உயிரினங்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பா கவனிக்கிறாங்க. ஷாகுன் பறவைகள் அங்க இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் கிட்ட இருந்து இந்த குழந்தைய பாதுகாக்குது. ஒரு நாள் அந்த வழியா வந்த கண்வ முனிவர் ஒரு பச்சிளம் குழந்தையை ஷாகுன் பறவைகள் கவனித்துக் கொள்ளும் விசித்திரத்தை பார்த்து குழந்தையை எடுத்துக்கிட்டு தன்னோட ஆசிரமத்துல வச்சு வளர்க்கிறாரு. ஷாகுன் பறவைகள் குழந்தையை பாதுகாத்து வந்ததுனால சகுந்தலை அப்படின்னு பேரிடுறார். காலம் உருண்டோடுது. அழகான இளம் பெண்ணாக வளர்கிறாள் சகுந்தலை. ஒரு நாள் மன்னன் துஷ்யந்தன் போருக்கு கிளம்புறான். போர் முடிஞ்சு திரும்பும் வழியில தனது வீரர்களின் உணவுக்காக அருகில் இருந்த காட்டுக்குள்ள போந்து கண்ணில் பட்ட எல்லா மிருகங்களையும் வேட்டையாடுறான். அப்போது ஒரு பெரிய ஆண்மான் கண்ணுல படுது. அதன் மீது அம்பை எய்கிறான். அம்பு இலக்கை அடைந்தாலும் காயத்தோட இந்த மான் தப்பி ஓடி போயிடுது. துரத்திட்டு பின்னாடியே ஓடுறான் துஷ்யந்தன். அந்த மான் சகுந்தலையின் அருகே இருப்பதை பார்க்கிறான். இதை பார்க்கிற துஷ்யந்தனுக்கு சகுந்தலை மீது அன்பு மேலிடுகிறது. அங்கேயே சில காலம் தங்குகிறான். கண்வ முனிவரின் அனுமதியுடன் சகுந்தலையை திருமணமும் செய்து கொள்கிறான். காட்டின் எல்லையில் தங்கள் அரசனுக்காக படை வீரர்கள் காத்திருக்காங்க. அதனால துஷ்யந்தன் தன்னுடைய தேசத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை சரி பண்ணிட்டு நான் உன்னை அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தன்னுடைய திருமணத்தை உறுதி செய்யும் விதமாக தனது அரச முத்திரை பதித்த ஒரு மோதிரத்தை சகுந்தலையின் விரல்ல போடுறான். இந்த மோதிரம் ஏற்கனவே பெரிய அளவில் இருக்கு. அது சகுந்தலையின் சிறிய விரலுக்கு பொருத்தமானதா இல்லை. அந்த மோதிரத்தை சகுந்தலையின் விரலில் அணிவித்து விட்டு துஷ்யந்த மன்னன் அங்கிருந்து செல்கிறான். உனக்காக மீண்டும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி உறுதியளித்து விட்டு விடைபெறுகிறான் மன்னன். காட்டில் வாழ்ந்தவள் ஒரே நாளில் அரசியாக மாறிவிட மகாராணி கனவில் மூழ்குகிறாள் சகுந்தலை. கண்வரின் ஆசிரமத்திற்கு அப்போது துர்வாச முனிவர் வருகிறார். இயல்பாகவே துர்வாச முனிவர் மிகுந்த கோபக்காரர். அவர் அன்னைக்கு ஆசிரமத்தில் அவரது கண்களில் முதலில் பட்ட சகுந்தலையை பார்த்து பேசுகிறார். கண்கள் திறந்திருந்தாலும் காட்சி எதுவும் தெரியாத கனவுலகில் இருந்த சகுந்தலைக்கு தன் முன்னால் முனிவர் நிற்பதும் பேசுவதும் கவனத்திலேயே இல்லை.
தனக்கு அவமரியாதை நடந்து விட்டதாக எண்ணிய துர்வாசர், நீ இப்போது யாரை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அவர் உன் நினைவே இல்லாமல் முழுவதுமாக உன்னை மறந்து விடுவார் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறார். திடீர்னு சுயநினைவுக்கு திரும்பிய சகுந்தலை, அப்படி நடக்கக்கூடாது, நீங்கள் ஏன் இப்படி சாபம் கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லி கதறுகிறாள். ஆசிரமத்தில் இருந்தவங்க துர்வாசர் கிட்ட துஷ்யந்தனுடன் நடந்த திருமணத்தை எடுத்து சொல்லி தன் கணவன் தன்னை அழைத்து செல்ல வருவான் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கும் சகுந்தலையை மன்னிக்க வேண்டுகிறார்கள். துர்வாசருக்கு தேவையான பணிவிடைகளை கவனித்து பார்த்து கொண்டு அவள் பகல் கனவு காண்கிறாள். மன்னியுங்கள் என்று வேண்டுகிறார்கள். அவர்களின் உபசரிப்பில் சற்றே குளுமையான துர்வாசர், இதை கொஞ்சம் சரி செய்கிறேன், இப்போதைக்கு சாப விமோசனமாக இப்போது துஷ்யந்தன் உன்னை மறந்து விட்டான். ஆனால் உன்னை நினைவுபடுத்தும் ஒரு பொருளை பார்த்தால் மீண்டும் உன் நினைவு துஷ்யந்தனுக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்திலிருந்து வெளியேறுகிறார். சகுந்தலை காத்திருந்து காத்திருந்து பார்க்கிறாள். துஷ்யந்தன் வரவே இல்லை. சகுந்தலைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பரதன் அப்படின்னு பெயர் சூட்டி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பரதனின் குழந்தை பருவம் அவரது தாயுடன் காட்டில் கழிகிறது. ஒரு நாள் விளையாட்டு போக்காக நண்பர்கள் ஏதோ சொல்லிவிட பரதன் அழுது கொண்டே அன்னையிடம் வந்து தன் அப்பாவை குறித்து கேட்கிறான். அதனால் கண்வ முனிவர் சகுந்தலையை அழைத்து, நீ நேரே போய் துஷ்யந்தனை பார்த்து நீ அவரது மனைவி என்பதை நினைவுபடுத்து. உங்கள் இருவரின் குழந்தையாக பரதன் பிறந்திருப்பதையும் தெரிவி. அரசனின் மகனான பரதன் தன் தந்தையின் அறிமுகம் இல்லாமல் காட்டிலே தனியே வளர்வது சரியல்ல அப்படின்னு சொல்றார். சகுந்தலை தன் மகனை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு கிளம்பினாள். வழியில் அவர்கள் ஒரு நதியை கடந்து செல்ல வேண்டி இருந்தது. சகுந்தலை இன்னமும் காதல் கனவிலேயே மூழ்கி இருந்தாள். படகில் நதியை கடக்கும் போது நதி நீரில் கையை நனைத்து பார்க்க கையை நீட்டுகிறாள். சற்றே அளவில் பெரியதாக இருந்த மோதிரம் விரலில் இருந்து நழுவி நதியில் விழுந்து விடுகிறது. மோதிரம் நழுவியது தெரியாமல் கனவுலகிலேயே பயணம் செய்து அரண்மனைக்கு போறாள். மன்னனிடம் பேசும் முறையையோ அரண்மனை நடைமுறைகளை பற்றியோ எதுவும் அறியாதவளாக இருந்தாள் சகுந்தலை. துஷ்யந்தன் அரசவையில் அமர்ந்து, யாரம்மா நீ அப்படின்னு கேட்டவுடனே இவளுக்கு கோபம் வந்துடுது. நல்லது, என்ன தெரியலையா? நான் தான் உங்கள் மனைவி சகுந்தலை, இவன் உங்கள் பிள்ளை, இவன் பெயர் பரதன் அப்படின்னு சொல்றான். துஷ்யந்தனுக்கு தான் நினைவு மறந்து போச்சே, என்ன தைரியம் உனக்கு, இப்படியெல்லாம் பேசுறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி கோபப்படுறான். கோபப்பட்டு சகுந்தலையும் பரதனையும் அரண்மனையை விட்டு வெளியேற்றி விடுகிறான். என்ன நடந்ததுங்கிறதே சகுந்தலைக்கு முதல்ல புரியல. என் மீது அத்தனை அன்பாக இருந்தாரே, என் நினைவே இல்லாமல் பேசுகிறாரே என்ற தவிப்புடன் திரும்பி செல்கிறாள். சமுதாய அமைப்புடனான முதல் சந்திப்பு சகுந்தலைக்கு இப்படி முடிய, ஆசிரமத்துக்கு பின்னால் இருந்த அடர்ந்த காட்டிற்குள் தன் பிள்ளையுடன் சென்று வசிக்க துவங்குகிறாள். பரதன் வனவிலங்குகளுடனேயே வளர்ந்தான். வலிமையானவனாக, வீரமும் தீரமும் நிறைந்தவனாக வளர்கிறான். சகுந்தலையின் கையில் இருந்து விழுந்த மோதிரத்தை ஆற்றிலே இருந்த மீன் ஒன்று விழுங்கி விடுகிறது. அந்த மீனை பிடித்த மீனவன் அதன் வயிற்றிலே மோதிரம் இருப்பதை பார்த்து, அதிலே அரச முத்திரை இருப்பதை பார்த்து மன்னனிடம் வந்து காண்பிக்கிறான். அந்த மோதிரத்தை பார்த்த பிறகு துஷ்யந்தனுக்கு அனைத்தும் நினைவுக்கு வருகிறது. நான் தான் துஷ்யந்த மன்னன், என் பிள்ளையை எனக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு துஷ்யந்த மன்னன் சொல்றாரு. அப்போது அங்கே வரும் கண்வ முனிவர் எல்லா விஷயங்களையும் துஷ்யந்தனுக்கு எடுத்துச் சொல்கிறார். இறுதியாக சகுந்தலையும் பரதனையும் தன்னுடன் அரண்மனைக்கு அழைத்துச் செல்கிறார் துஷ்யந்த மன்னன். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? மீண்டும் இன்னொரு காதல் கதையில சந்திப்போம்.